ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு டிசம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் மந்த் நிறைய பேர் டிக்கெட் வந்து புக் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இந்த டிக்கெட் புக் பண்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸை தான் பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டிக்கெட் ஓபன் ஆகி ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே வந்து புக் ஆயிடும். அதனால ஃபாஸ்டா வந்து எப்படி புக் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ டிசம்பர் மாசத்துக்கு எல்லா நாளுமே வந்து அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்களா? ஏன்னா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணும்போது 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சுப்ரபாத சேவா வந்து 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். மார்கழி மாசத்துல சுப்ரபாத சேவா வந்து இருக்காது. ஸோ அதனால மேபி வந்து இந்த 16ஆம் தேதி வரைக்கும் தான் ஓபன் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறமா இருக்குமா என்ன அப்படின்றது நமக்கு புக்கிங் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா தெரியும். மேபி வந்து ஓபன் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. பட் அது 50-50 வச்சுக்கலாம். நம்ம அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து கிடையாது. வெள்ளிக்கிழமை இல்லாத மீதி நாட்கள்ல மட்டும்தான் அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதனால 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் 2 நாள் வந்துச்சு அப்படின்னா அந்த 2 நாள் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ரீசெண்டா வர சில புக்கிங்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 மணிக்கு புக்கிங் ஓபன் ஆகுது அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் வந்து கொடுத்துட்றாங்க. 300 தரிசனத்துக்கு இந்த டைம் கொடுத்துருந்தாங்க டிசம்பர் மாசத்துக்கு. ஆனா அதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வர்ச்சுவல் கியூ வந்து வரவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு 300 தரிசனம் ஓபன் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஓபன் ஆன சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ல இந்த மாதிரி கிளிக் ஹியர் லிங்க் வந்து 10 மணிக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிக் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வந்துச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வர்ச்சுவல் டைம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ சீக்கிரம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு லாகின் வந்து ஆகிடும். அப்போ வந்து நமக்கு ஷார்ப்பா 10 மணி ஆகும்போது இந்த டாப்ல வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கொடுத்துருப்பாங்க ஸ்லாட் அப்படின்னு சொல்லி. அதை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஷார்ப்பா 10 o'clock ஆகும்போது எந்தெந்த நாட்கள்ல அங்க பிரதர்ஷனம் ஓபன் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே கிரீன்ல வந்து காட்டும். ஸோ இது வந்து நமக்கு இந்த கேப்சா கொடுக்கறதுக்கும் வர்ச்சுவல் கியூல வெயிட் பண்ற டைமிங்கும் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால நீங்க வந்து 10 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னா ஒரு 9:45 எல்லாமே நீங்க வந்து இந்த வெப்சைட்ல வந்து வெயிட் பண்ணி பாருங்க. லிங்க் கொடுத்துட்டு லாகின் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அந்த டைம் வரும்போது நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே காட்டும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் தான் தருவாங்க. அதனால ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். அதுவும் ஸ்பெஷலான டேஸ்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா புக் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸ்பெஷலான டேஸ்ல தான் ஃபாஸ்டா புக் ஆகும். மற்ற நாள்ல ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த புக்கிங்ல இருக்க மேக்சிமம் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டேட்டாஸை நம்ம வந்து என்டர் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு டிக்கெட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு வந்து இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைல்ல புக் பண்றவங்க இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் வந்து சொல்றேனோ சேம் அதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் நியூ மெசேஜ் வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நோட் பேட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா இப்போ உங்களோட டீட்டெயில்ஸை நம்ம சர்வ் பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேம் வந்து சர்வ் பண்ணிவிட்டு சர்வ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சர்வ் ஆகிடும். அடுத்து இன்னொரு டைம் அந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரோ இல்லைனா ஓடிஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணி இப்படி சர்வ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைப் பண்ணக்கூடிய டைம் வந்து சர்வ் பண்ணும். அதே மாதிரி சீக்கிரமாக புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த புக்கிங் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து இதில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ சிட்டி வந்து உங்களோட சிட்டி எதுவோ அந்த சிட்டியும் இதில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி இப்படி சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் புக்கிங் பண்ணும்போது நீங்கள் அந்த கிளிப்போர்டை செலக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஜில் வந்து இந்த மாதிரி நம்ம என்டர் பண்ண பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிப்போர்டு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம டைப் பண்ணியிருக்கிறது எல்லாமே வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இப்படி என்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்ம போயிட்டு
கிளிப் போர்டை கொடுத்து நம்ம அதில் இருக்கிறது நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, புக் பண்ணுறதுக்கு டைமே நமக்கு வந்து இந்த டைப் பண்ணுற டைம் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இதில் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கன்ஃபார்மாக வந்து டிக்கெட் வந்து கிடைக்கிறது. 100க்கு வந்து ஒரு 75-80% வந்து பார்த்திங்கன்னா இதில் சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த என்ட்ரு பண்ணுறதுல தான் டைம் ஆகும். சிலர் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. சிஸ்டமாக இருந்தால் அவங்க நோட் பேடோ இல்லைனா வேர்டில் அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ மொபைலில் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்போர்ட் அப்படின்றதில் போயிட்டு இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேர், டீட்டெயில்ஸ் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இப்போ நேம்லாம் மிஸ்டேக் வருது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட ஏஜ் தப்பாக போட்டிங்க, மேலுக்கு ஃபீமேல் மாற்றி கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களோட ஐடி ப்ரூஃப் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த ஐடி நம்பர், உங்களோட ஓட்டர் ஐடியா, ஆதார் கார்டை அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சர்வ் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சர்வ் ஆகியிருக்கும். நீங்கள் புக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம சர்வ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பேர்னா அவங்க பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப், அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ மொபைலில் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நேம் டைப் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம ஐடி ப்ரூஃப் டைப் பண்ணுறது இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ அதை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் ரொம்ப சேவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் 4 பேருக்குலாம் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொருத்தவங்களை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக புக் ஆகிடுதுன்னா நம்மளோட புக்கிங் போய் நம்ம முடிக்கிறதுக்கு இடையிலே பார்த்தா நிறைய டேட்ஸ் கண்டிப்பாக புக் ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 மொபைல் இருக்குது, 3 மொபைல் இருக்குன்னா அதில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குதோ அதில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் மேக்ஸிமம் 4 நிமிஷத்துக்குள்ளே எல்லா நாளும் கம்ப்ளீட்டாக புக் ஆகிடும். ஸோ இதில் மெயினாக புக்கிங் நமக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறோமோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நமக்கான வர்ச்சுவல் கியூ இப்போ இன்னைக்கு மாதிரி முன்னாடி லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து புக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து நமக்கு லிங்க் வந்து 10 மணிக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா வர்ச்சுவல் கியூ உங்களுக்கு எதில் கம்மியாக கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதனால ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டென்ஷன்ல வந்து பேரெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா சில பேர் ஃபாஸ்ட்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டிக்கெட் புக்கிங்க்குமே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 300 ரூபா தர்ஷனம் வந்து நீங்கள் ஒரு 3, 4 பேர், 5 பேருக்குலாம் புக் பண்ணுறீங்கன்னா நம்ம ஒன்றொன்னா பார்த்து டைப் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மொபைலில் சர்வ் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னும் போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பரை மட்டும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு பார்த்துக்கோங்க. பேர்ல எதுவும் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதே மாதிரி உங்களுக்கு ஜெண்டர் மாற்றி போட்டீங்க, இதெல்லாம் எதுவுமே இஷ்யூ கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் லாஸ்ட் மந்த்து தான் வந்து போயிட்டு வந்தேன், இல்லைனா நவம்பர் மாதத்துக்கு தான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்றவங்க டிசம்பருக்கும் அங்க பிரதர்ஷனை புக் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ 300 தர்ஷன்லாம் வந்து 30 days டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பிரதர்ஷனத்துக்கு அப்படி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக காட்டல. அடுத்தடுத்த மாசங்களில் புக் பண்ணுறவங்களுக்கு புக் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க அதே ஆதார் கார்டு வச்சு கூட புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து உங்க கூட வர்றதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்க கூட நடந்து வரலாம். நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது அவங்க நடந்து வரலாம். அதுக்கப்புறம் தரிசனம் பார்க்கறதுக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாம இப்ப என் கூட ஒரு அட்டண்டன்ட் வரலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க மட்டும் தனியா தான் போகணும். அங்க வந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இது நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அங்க பிரதர்ஷனம் இருக்கும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 3ஆம் தேதி புக் பண்ணிருக்கீங்கன்னா 3ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஏர்லி மார்னிங் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3ஆம் தேதி ஏர்லி மார்னிங் வந்து நீங்க 12 மணில இருந்து நீங்க போய் புஷ்கரிணில வந்து குளிச்சுக்கலாம். ஸோ 2 மணிக்கு வந்து கூப்பிடுவாங்க, 2 மணிக்குள்ள கூப்பிடுவாங்க. அப்போ அந்த கேட்ல நம்ம போயிட்டு நம்மளோட ஆதார் கார்டு இல்லைன்னா என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணிருக்கீங்களா அது டிக்கெட் எல்லாம் காட்டினீங்கன்னா உங்களை வெளில விடுவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கான லக்கேஜ் கவுண்டர் எல்லாமே இருக்கு. நீங்க அங்க கொடுத்துட்டு கூட அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம். மேக்சிமம் அங்க பிரதர்ஷனம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். முடிச்சதுமே வந்து நம்மள சாமி பார்க்க விட மாட்டாங்க. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மேக்சிமம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை சாமி பார்க்க வச்சு வெளியே வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து 300 தரிசனம் வந்து அன்னைக்கு புக் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து அங்க பிரதர்ஷனமும் கிடைக்குமானா தாராளமா நீங்க புக் பண்ணலாம். அதே ஆதார் கார்டை வச்சு கூட புக் பண்ணலாம். இதெல்லாம் தனித்தனியா சர்வர் வருது அப்படின்றனால புக்கிங் வந்து ஆகும். ஆஃப்லைன்லேயே போயிட்டு நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா,
ஆனா ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்பரேட்டாலாம் ஓபன் பண்ண மாட்டாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு ரூம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து திருப்பதிலயோ இல்லைன்னா வந்து போறதுக்கு முன்னாடி ஏதாவது கேன்சல் ஆகுது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாசமுமே ஓப்பன் ஆகி 2 மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் அதுக்கு மேல டிக்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸை வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு 9:45 ரெடியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கிடைச்சா லாகின் பண்ணிடுங்க. 2 ஃபோன் 3 ஃபோன்ல வந்து டேப் ஓப்பன் பண்ணி வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. லிங்க் எது கிடைச்சிச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி லாகின் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணாலே நமக்கு வந்து கிடைச்சிரும். நிறைய பேர் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருக்கீங்க, இல்ல நீங்க அங்க பிரதர்ஷனம் ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.